கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதர்கள் ஒரே நிலையில் பரிசாகவும் சாபமாக பெற்றுக்கொண்டது என்பது என்ன என்று கேட்டால் உணர்ச்சிகளாக இருக்கின்றது. இந்த மனிதர்கள் பெற்றுக்கொண்ட இந்த உணர்ச்சிகள் என்பது ஒரே நிலையில் ஒரு சமயம் அது அவனுக்கு பரிசாகவும் இருக்கின்றது, அதே நிலையில் சில சமயம் அவனுக்கு சாபமாகவும் இருக்கின்றது. உதாரணமாக, கோபம் என்பது சில சமயம் ஒரு நல்ல விஷயத்திற்காக நாம் கோபம் படுகின்ற பொழுது அது மனிதனுக்கு ஒரு பரிசாக அமைகின்றது. ஆனால் அதே நிலையில் ஒரு மனிதனுடைய கோபம் அவனுடைய வாழ்வை அழிக்கின்றது, அவனுடைய உறவு நிலைகளை அழிக்கின்றது என்றால் அது சாபமாகவும் அமைகின்றது. அதே போல்தான் இன்றைய நற்செய்தியிலும் இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் இந்த உணர்வுகள் என்பது எந்த அளவுக்கு அவர்களை அளக்கழிக்கின்றது, இந்த உணர்வுகளால் அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனுடைய நிலையை, இறைவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இயேசு 3 முறை தம்முடைய இறப்பை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். இந்த 3 முறை அறிவிக்கின்ற பொழுதும் அவர்கள் இந்த உணர்வு நிலைகளில் அலக்கழிக்கப்படுகின்றார்கள். இயேசுவை முழுமையாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர் தம்முடைய இறப்பை அவர்களிடம் அறிவிக்கின்றார். அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே உறவு நிலை இப்பொழுது சீடர்களாக தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சீடர்களிடம் தமக்கு என்ன நிகழப்போகின்றது என்பதை அறிவிக்கின்ற பொழுது இந்த யாக்கோவும் யோவானும் என்ன செய்கின்றார்கள்? அவற்றை பற்றி சிந்தித்தார்களா என்றால் கிடையாது. ஆனால் தங்களுக்கு எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அதனால்தான் இந்த சீடர்கள் ஏன் தூயாவியரை பெறுகின்ற வகையில் அவர்கள் இறைவனுடைய நிலையில், இறைவனுடைய நிழலில் அவர்கள் வாழவில்லை என்றால், சீடர்களாக இயேசுவோடு பயணித்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சுயநலம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சுயநலம் என்பது தன்னிலையில் தனக்காக சிந்திக்கின்ற பொழுது எப்பொழுதுமே இறைகுணம் என்பது அவரிடத்தில் வளர்வதும் கிடையாது. இந்த இறைவனுடைய செயல் என்பது அவர்களில் செயலாற்றுவதும் கிடையாது. ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொடுப்பது பிறரை அன்பு செய்ய வேண்டும், தன்னிலையை இழக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். எப்பொழுது இந்த 3 நிலையில் ஒரு மனிதன் உழைக்கின்றானோ அப்பொழுதுதான் இறைவனுடைய இயல்பு அவனிடத்திலும் செயல்பட ஆரம்பிக்கின்றது. இறைவனுடைய இறை ஆற்றலும் கூட அவனால் செயல்படுத்த முடிகின்றது என்பதை தம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு அறிவித்திருக்கின்றார். எனவே இவர்கள் இயேசுவிடம் தமக்காக வலது பக்கமும் இடது பக்கமும் அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு மிக தெளிவாக சொல்கின்றார், என்னுடைய துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? உங்களால் இயலும். நான் பெற்றுக்கொள்ள போகின்ற தூய ஆவியார் என்கின்ற ஒரு திருமுழுக்கை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயம் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த 2 விதத்திலும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் எல்லோருமே ஒரே நிலையில் இருக்கின்றவர்கள். நானும் எவ்வாறு நீங்கள் ஒரு மனித உருவை எடுத்து பிறந்திருக்கின்றீர்களோ அதே போல்தான் நானும் பிறக்கின்றேன். ஏனென்றால் நாம் எல்லோருமே இறைவனின் சாயலாகவும் இறைவன் உருவத்திலும் இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு உரிய நிலையில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள நாம் உழைக்க வேண்டும். இன்று ஏற்றுக்கொள்ள நீங்கள் உழைக்கின்றீர்கள் என்றால் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் கூட அவருடைய வலப்பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்காருவது என்பது என்னுடைய செயல்பாடு கிடையாது, மாறாக தந்தையினுடைய விருப்பமாக இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அப்பொழுது இவற்றை இவ்வளவு தெளிவாக சொல்கின்ற பொழுதும் சீடர்கள் அறிந்து கொண்டார்களா, புரிந்து கொண்டார்களா என்றால் கிடையாது. மாறாக இவர்கள் 2 பேர் மீதும் கோபம் கொள்கின்றார்கள். இந்த கோபம் என்கின்ற உணர்ச்சி என்பது இயேசு சொல்வதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவுக்கு நாம் நம்முடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தான் நாம் இறைவனுடைய இறையாற்றலில் நம்மை செயல்படுவதற்கு ஒரு தடையாக இருப்பது என்பதையும் நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் எப்பொழுது இந்த உணர்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு பிறர் அன்போடும் பிறர் நிலத்தோடும் நாம் சிந்திக்கின்றோம், இறையாற்றலை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையில் நாம் உழைக்கின்றோம் என்றால் நாமும் நிச்சயம் இயேசு கிறிஸ்து கூறுவது போல் இறை அனுபவம் பெற்ற ஒரு மனிதனாக, இறை இயல்பை பெற்ற மனிதர்களாக உழைக்க முடியும் என்கின்ற சிந்தனையோடு இத்திருப்பலியிலே இறையாற்றலை வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.